जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादं पदवी पूर्व पुण्यानां विद्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेविदं कपित्त जंबू पलसार पक्षितम उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதும் தெரிய வரும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க அவமானப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தேடி வர போறாங்க. பாத்துக்கோ, உன்னை அவமானப்படுத்துறதுக்கு தேடி வர போறாங்க. ரொம்ப கவனமாரு, எச்சரிக்கையாரு, நீ பார்த்து நடந்துக்கோ. ஏன்னா இது உன்னை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே செய்யறாங்க, செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா வேணும்னு செய்யறாங்க. இப்பதான் இவனை அடிக்கணும் அப்படின்னு பண்றாங்க. நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்க சிம்மம் பாத்தீங்கன்னா தலைமை உங்கள் ரத்தத்தில் உள்ளது. ஆனால் இந்த வாரம் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். சோ சில விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது ஏதாவது வந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சாமி நீங்க சொன்ன மாதிரி சிம்மராஜுக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி என்ன பண்ணினாங்க, இதுக்கு என்ன பண்ணணும், உடனே அந்த சொல்யூஷன்ஸ் கேளுங்க. சாமி நான் உங்க காணொலி நான் பார்த்தேன், இந்த மாதிரி உடனே சொல்லுங்க. உங்களுடைய அடுத்த விஷயம் அப்படின்னு நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா வேலை, பதவி உயர்வு, லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது முக்கியமான அசைன்மெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களோட பாத்தீங்கன்னா லீடர்ஷிப், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, புகழ், அங்கீகாரம் ஆகியவற்றை விரும்பக்கூடிய நபர்கள், நீங்கள் விரும்பும் தன்மை உள்ளவர்கள். அடுத்ததாக தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா பிராண்ட் விசிபிலிட்டி உயரும், உங்கள் பெயரால் பிசினஸ் உருவாக்கும் வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. சோ நல்லா இருக்கும், வருமானம் இருக்கும், ஆனால் ஸ்டேட்டஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றது. குடும்பத்தில் உங்கள் முடிவு முக்கியமானதாக இருக்கும். நான் சொல்லுவதுதான் சரி என்ற அணுகுமுறை குறைய வேண்டும். திருமணத்துல உங்கள் பேச்சுவார்த்தை எதிர்பார்க்கும் சற்று தளர்த்தினால் நல்ல பொருத்தம் கிடைக்கும். எனக்கு இப்படித்தான் பொண்ணு வேணும், எனக்கு இப்படித்தான் படிச்சிருக்கணும், எனக்கு இவ்வளவு தூரம் நீட்ல முடி இருக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இந்த ஷார்ட்ல கூட பிறந்தவங்க இப்படி இருக்கணும், நீ நிறைய ஒரு இது மாதிரி பட்டியல் மாதிரி நீ போட்டனா பொண்ணு கிடைக்காது. பொண்ணுக்கும் சரி, பையன் எனக்கு இப்படி வேலை பார்க்கிற பையன் வேணும், எனக்கு பேங்க்ல லட்சமா அந்த பையன் பணம் வச்சிருக்கணும், அந்த பையனுக்கு சொந்த வீடு இருக்கணும், அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்கன்னா நான் தனியா கொடுத்தனும் போறதுக்கு இது பண்ணக்கூடாது. ஆரம்பத்துல நீ இதெல்லாம் லிஸ்ட் போட்ட அப்படின்னு சொன்னா தப்பு. சோ எதை எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா
சில விஷயத்த தளர்த்துக்கணும். சரி பரவாயில்லையே, நம்ம நாணல் போல வளைஞ்சு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. சோ அதுக்கு தகுந்த மாதிரி போற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுமணம் சமூக கருத்துக்களை விட தனிப்பட்ட மன நிறைவை முன்னிலைப்படுத்துங்க. அவன் அதை சொல்றான் இதை சொல்றான் பார்க்காத. உனக்கு மறுமணம் செய்யணும்னு உனக்கு அந்த எண்ணம் வந்து உனக்கு பண்ணணும்னு இருக்கா, பண்ணு. அது உன்னுடைய மன நிறைவை முன்னிலைப்படுத்து அப்படின்னு சொல்றது. லீடர்ஷிப், அட்மினிஸ்ட்ரேஷன், லா, மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றில் படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொத்து, உயர்ந்த மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி சிந்திப்பீர்கள். பினான்சியல் விசிபிலிட்டி முக்கியம். சோ ஒரு பெரிய இடத்தை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது ஈகோ காரணமாக ஒரு முடிவு எடுக்காம சட்ட ஆலோசனை பெறவும். ஒரு அட்வொகேட் கிட்ட, லாயர் கிட்ட நீங்க பேசி ஒரு சட்ட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் நீங்க விவாகரத்து பேசினால் சிறப்பு. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொகை போரோவிங் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பெரிய 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா பார்த்து வாங்குங்க. அதே போல ஆக்டிங், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், டெலிவிஷன், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆகியவற்றில் ஸ்பாட்லைட் கலைத்துறைக்கு நல்ல சிறப்பா இருக்கும். ஷேர் மார்க்கெட் நான் சரியா கணித்து விட்டேன் என்று கான்பிடன்ஸ்ல ஓவர் ட்ரேடு செய்ய வேண்டாம். சோ இதெல்லாம் கவனமா இருங்க. பெரியவர்களுக்கு பிபி போன்ற வயது சார்ந்த அளவீடுகளை மருத்துவ ஆலோசனைப்படி கண்காணிக்கவும். கோபத்தில் வாகனத்தை இழக்குவதும், கோபத்தில் ஒண்டி ஓட்டுறதெல்லாம் வேண்டாம். அதிகார போட்டியில் ஈடுபடவும் தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று அப்படின்னு சொல்லி சிம்ம ராசி ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோவிலுக்கு போய், மலை மேல இருக்கிற சிவன் கோயிலா இருந்தா இன்னும் சிறப்பு, சிவன் கோயில போய் ஒரு தீபம் ஏத்துங்க. வாழ்க்கையில அமோகமா வாங்க. சுபம், வாழ்க வளமுடன்.